गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த சில மாதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் காஞ்சி மகா சுவாமிகளோட அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இன்றைக்கி காரடையான அம்பு அப்படிங்கிறது சத்யவான் சாவித்திரி காலத்திலேருந்தே இருக்கிற ஒன்று. அந்த மாதிரி நடந்த ஒரு சிறு அற்புதத்தை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது நடந்து பல வருஷங்கள் ஆயிடுத்து. பெரியவா கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் உள்ள ஹோசூரில் முகாமிட்டிருக்கா. ஒரு அம்மன் கோயிலில் முகாமிட்டிருக்கா. வழக்கம் போல் பெரியவாளை பார்க்க நிறையா பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டுருக்கா, ஆசீர்வாதம் வாங்கி போயின்னு இருக்கா. அப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் அதிகாலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பெரியவா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக உட்கார்ந்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் பார்த்தோம்னா அந்த கோயில் வாசலில் ஒரு எரும மாட்டு வண்டி வந்து நிற்கிறது. அந்த மாதிரி வண்டி வந்து நின்றதும் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறேன். அதுலேருந்து வண்டி ஓட்டின்னு வந்தது ஒரு பெண். அதாவது அந்த காலத்தில் ஒரு ஜாதின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், லம்பாடிஸ் அப்படின்பா. லம்பாடிகள்னு சொல்கிற வழக்கம் உண்டு. விதவிதமான உடைகளை போட்டுருப்பா. ஒரு ஊரில் தங்க மாட்டா. தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக ஊராக போய் வேலைகள் செய்து பிழைக்கக்கூடியவா தான் அவள். அந்த மாதிரி ஒரு பொம்மநாட்டி ஒரு 30-35 வயசு இருக்கும். வண்டியிலேருந்து இறங்கி பின்பக்கம் வந்து அந்த வண்டியிலேருந்து ஏதோ ஒரு பொருளை பெட்ஷீட்டில் சுற்றினா மாதிரி இருக்கு எடுக்கிறார். எல்லாரும் ஆச்சரியமாக அதிசயமாக பார்க்குற. அது குழந்தையோ வேறு நகைப்பெட்டிகளோ அந்த மாதிரி பெட்டிகள் கிடையாது. தன்னுடைய கணவன் அவ்வளோ ஒல்லியாக இருக்கான். தன்னுடைய கையில் சுமந்துண்டு வர, கண்களில் தாரதாரையாக தண்ணி ஊற்றுறது. தேவுடா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே உள்ள வர. அதாவது அந்த லம்பாடி பொம்மநாட்டியை பொறுத்த வரைக்கும் பெரியவா யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு தெய்வம் வந்திருக்கு அப்படின்னு அக்கம் பக்கம் சொன்னவா கேட்டு தேவுடான்னு கூட்டின்னு வர. நேர உள்ளே வந்தவா பெரியவா முன்னிலையில் தன்னுடைய கணவனை கீழே படுக்க போத்துட்டு கரே புரேன்னு அவள் பாஷையில் ஏதோ சொல்கிற. யாருக்குமே ஒன்றும் புரியலை. எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்கா. ஆனால் நம்முடைய தெய்வம் மகா சுவாமிகளுக்கு அவளுடைய உள்ளுணர்வு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் கையில் ஒரு சாத்துக்குடி பழத்தை உருட்டின்ண்டே கண்ணை மூடி தியானம் பண்ணுறார். 2 நிமிஷம் கழித்து அந்த பொம்மநாட்டிகிட்ட அந்த சாத்துக்குடியை கொடுத்துட்டார். அந்த பொம்மநாட்டியும் அதை வாங்கிட்டு நமஸ்கரிச்சுட்டு
அந்த கணவனை தான் கையில் திருப்பி தூக்கிண்டு வண்டி ஏறி போயிட்டார். அதாவது தன்னுடைய கணவர், அதாவது தூக்கின்னு வந்தாள் இல்லையா, கடந்த 10-15 நாட்களாகவே வாந்தி, பேதி, மயக்கம், காய்ச்சல் எல்லாமே இருக்குது. அவள் பார்க்காத கைவைத்தியம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் டாக்டர்கள் கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த லம்பாடிகள் அவள் பழக்க வழக்கத்தை பொறுத்து வைத்தியம் பார்த்துருக்கா. டாக்டர்களும் கைவிட்டுட்டா. இனிமேல் கடவுள் தான் விட்ட வழி அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் தான் நம்ம பெரியவாழ்கிட்ட கூட்டின்னு வந்திருக்கா. அந்த வண்டியில் கடத்தின்னு போயிட்டேன். போனதுக்கப்புறம் பெரியவா தன்னுடைய அணுக்க தொண்டர்களுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த பொம்மநாட்டியை பற்றியா, என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு சக்தி, தான் ஒத்தையா யாருடைய தயவும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய புருஷனை கொண்டு வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஆசீர்வாதம் போயின்னு. அதாவது நம்ம புராணங்கள் எல்லாம் படிச்சிருப்போம், சத்தியவான் சாவித்திரி கதை படிச்சிருப்போம். அந்த சாவித்திரியும் இந்த பொண்ணும் ஒன்றுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பதிவிரதையாக யாருடைய துணையும் எதிர்பார்க்காம தன்னுடைய கணவனை கொண்டு வந்திருக்கா பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பேசின்னு வந்திருக்க. இது முடிஞ்சு 2 நாள் ஆயிடுது. திருப்பியும் ஒரு எருமமாட்டி வண்டி வாசலில் நின்று இருக்கு. இந்த சமயம் பார்த்தாள் அப்படின்னு கேட்டேன்னா, அன்றைக்கி வந்தாள் இல்லையா அந்த லம்பாடி பொம்மநாட்டி, அந்த பொம்மநாட்டி அன்னைக்கு அந்த பொம்மநாட்டி கையில் வெக்க சுருட்டலாக தூக்கின்னு வந்த அவளுடைய கணவன் 2 பேருமே கம்பீரமாக நடந்து வர. நடந்து பெரியவாழ்கிட்ட தேவுடா 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 தேவ 2 பேர் கண்ணீர்லையும் கண்ணீர் மல்கிறது. அது ஆனந்த கண்ணீர். பெரியவாழ்கிட்ட அவளால் முடிஞ்ச பூ புஷ்பம் மற்றும் கொஞ்சம் பழங்கள் எடுத்துன்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவா மொழியில் ஏதோ கரைய புரியன்னு சொல்கிறா. அப்பவும் யாருக்கும் ஒன்றும் புரியல. அந்த மாதிரி 2 நாள் கழிச்சவா நடந்து இவ ஆசீர்வாதம் பண்ணுறா பெரியவா. அன்றைக்கி பார்த்தோன்னா அவள் வந்துட்டுக்காளியா 2 நாள் கழித்து அன்றைக்கி காரணையானம்பு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதாவது எல்லாராலையும் கைவிடப்பட்ட அவளுடைய கணவனை சாட்சாத் நம்ம தெய்வம் 2 நாளில் ஒரே ஒரு சாத்துக்குடியால் நடமாட விட்டுடுத்து. அதாவது புராணத்தில் நம்ம படிக்கிற போது என்னன்னு கேட்டோம்னா, சத்தியவான் சாவித்திரி, அதாவது சத்தியவான் காட்டில் இருக்கும்போது நம்ம சாவித்திரி தன்னுடைய கணவனுக்காக விரதம் இருந்து அந்த காரணையான் நோன்பு இருப்பாள். அப்படி சாவித்திரி நோம்பு நோக்கும்போது, உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒருபொழுதும் என் கணவர் என்னை பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டு அந்த நோன்பு செய்கிறார். அதுதான் காரணையா நோன்பு. இன்னை வரைக்கும் நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். எல்லா பொம்நாட்டிகளும் தன்னுடைய கணவனுடைய நலன் வேண்டித்தான் அந்த காரணையா நோன்பை செய்கிறார். இதே தான் சாட்சாத் நம்ம பெரியவா அந்த பொண்ணுக்கு சாத்துக்குடியை மட்டும் கொடுக்கல. அந்த சாத்துக்குடி கொடுக்கும் பொழுதே அந்த சாத்துக்குடியாலேயே அவளுடைய கணவன் தீர்காயுஷாக இருக்கணும்னும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு வாழ்த்தித்தான் கொடுத்துருக்கார். ஏன்னா எல்லாராலையும் கைவிடப்பட்ட அந்த கணவன் 2 நாள் கழித்து நடந்து வந்திருக்கா. அதே பொம்மநாட்டிட அதுவும் காரணையான மண்ணுக்கு வந்திருக்கா. சாட்சாத் அவள் சத்தியவான் சாவித்திரி தான் இந்த காலத்தில் நம்ம கண்ணெதிரையே காமிச்சிருக்கா பெரியவா. என்ன ஒரு அற்புதம் பாருங்க.
ஏன்னா பெரியவா தான் காமாட்சி, காமாட்சி தான் பெரியவா. அதில் சந்தேகம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அவர்கிட்ட பெரியவாள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சுட்டாலே போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அன்றும் இன்றும் என்றும் சாந்த ஸ்வரூபி தெய்வம்தான். பெரியவா தெய்வம், சாட்சாத் தெய்வம். நம்ம கண் முன்னால் நடமாடிய தெய்வம் இன்றைக்கும் பல அற்புதங்களை நிகழ்த்திட்டு வர. இந்த காரணையா நோன்பு இன்னைக்கு கொண்டாடுற அனைத்து பெண்களுக்கும் பெரியவாளின் அனுக்கிரகம் மற்றும் அவரவர்கள் குலதெய்வத்தின் அனுக்கிரகமும் கிடைத்து தீர்க்க சுமங்கலியா நீடூடி வாழணும்னு எல்லார் சார்பலையும் பிரார்த்திச்சுக்கிறேன். மற்றொரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாமா? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.